ஹாய் ஹலோ வெல்கம் டு கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான் எபிசோட் 9 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8 எபிசோடு வரைக்குமே தமிழ் டப்பில் அவைலபிளாகவே இருக்குது. உண்மையை சொல்லி ஆகணும், செம்மையாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கிக் ஆஃப் த வீடியோ. ஸோ சாப்டர் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ஐரா வந்து அந்த ஆக்ரோபேட்டிக் சில்கியோட ஒட்டுமொத்த பவர்ஸையும் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்த ஒக்கரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியல. இது வந்து அந்த லேடியோட பவர் தானே, அந்த ஆறாவை எடுத்து வைக்கும் போது அவருடைய பவர்ஸ் இவளுக்கு வந்துருச்சு போலக்குன்னு நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐரா வந்து ஒரு ஏலியனை நாக் பண்ணியிருப்பா இல்லையா, அதனால ஏரில் மாட்டிருந்த ஒக்கரோன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆகிடுவான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த நேரத்தில் ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை பார்த்துட்டு நீ கண்டிப்பாக ஒரு சாதாரண ஹியூமனாக இருக்க முடியாது, அதனால தான் என்னோட வாய்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்க. ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் மான்ஸ்டருக்கு ஆர்டர் போடுது அவனோட ஆர்கன்ஸை எனக்காக கொண்டு வந்துட்டு. இந்த சைடு ஒக்கரோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்கப்பா, நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் சண்டைக்கு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரூம் குள்ளோட ஐராவும் பார்த்தீங்கன்னா நீ போட்டாக்கா கூறா நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறா. ஸோ இந்த சைடு ஐராவுக்கும் அந்த பாக்ஸிங் மான்ஸ்டருக்குமே பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்க. அந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா தன்னோட சைக்கோகுனிட்ஸ் பவர்ஸை பற்றி யூஸ் பண்ணி ஐராவை அட்டாக் பண்ண வர அந்த பாக்ஸிங் மான்ஸ்டருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடின்றது விழுது. ஸோ அந்த பாக்ஸிங் மான்ஸ்டர் அந்த ஏலியனை பார்த்துட்டு நான் உன் பக்கம் தானே, என்ன எதுக்காக அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா நான் உன்ன மாதிரி சீப்பான ஆளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யுன்னு சொல்ல. இந்த சைடு ஐரா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்விசிபிளான வால் எனக்கு மோதின மாதிரி இருக்குன்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அந்த பாக்ஸிங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜெட் பஞ்சுன்னு சொல்லி அந்த ஐராவை அட்டாக் பண்ணுது. அதை கவனிச்ச ஐரா அந்த பஞ்சிலேருந்து தப்பிச்சு போக அந்த பாக்ஸிங் மாஸ்டர் ஒவ்வொரு பஞ்சு பார்த்தீங்கன்னா ஐராக்கு பின்னாடி இருந்த செவுத்தில் விழுது. ஸோ அந்த பஞ்சினால அந்த செவரே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தரமட்டமாகுது. ஸோ அதை பார்த்து ஐரா இப்படி ஒரு பஞ்சு எதுக்கும் பார்த்ததில்லை, என்ன ஒரு பவர்னு சொல்ல. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா என் மானத்தை கேட்பது ஒரு பிட்டு துணி கூட இல்லையாடான்னு சொல்லிட்டு அவன் துணி தேடிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா திருப்பியும் தன்னோட சைக்கோகுனிட்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி ஐரா பார்த்தீங்கன்னா டாச் பண்ணி ஒரு செவுத்தில் ஏறி ஓட அந்த பாக்ஸிங் மாஸ்டரும் அதை பார்த்துட்டு ஐராவோட முகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சோட வர ஜஸ்ட் நிமிஷத்தில் ஐரா தப்பிச்சு நீ வந்து என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டேன், நான் உனக்கு நிறையாவே சான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் மாஸ்டரோட முகத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கிக்கை விட அந்த பாக்ஸிங் மாஸ்டர் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்குது. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்க அந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா தன்னோட சைக்கோகுனிட்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி ஐராவை பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் லாக் பண்ணிட்டு இது ஒரே லொக்கேஷனில் மல்டிபிள் பவர்ஸ் கொண்ட ஹியூமன்ஸ் இருக்காங்க, இது வந்து எங்களோட எவால்யூஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஐரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. அந்த பாக்ஸிங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆகிடுவான். ஸோ அதை பார்த்து ஐராக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தகச்சு போய் நிற்க ஐரா உடனே நான் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் கண்டிப்பாக தோற்று போக மாட்டேன்னு சொல்ல அந்த பாக்ஸிங் மாஸ்டருக்கோ ஐரா மேலே என்ன கோவம்னு தெரியல, ஓங்கி பொல்லேன்னு ஒரு குத்து விட ஐரா பார்த்தீங்கன்னா வைத்த பிடிச்சிட்டு கத்திட்டு கிடப்பா. ஸோ அந்த ஏலியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஐராவை பார்த்துக்கிட்டு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருக்கலாம், ஆனால் எங்களோட எவால்யூஷனுக்கு நீ தேவைப்படுறன்னு சொல்ல ஐராவும் இன்னும் எதுவும் முடிஞ்சு போகிறடான்னு சொல்ல தூரத்தில் இருந்து ஒரு குரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்கப்பான்னு வருது. யாரான பார்த்தீங்கன்னா ஒக்கரன் வந்து ஒட்டு துணி கூட இல்லாமல் வந்து நின்றுக்கிட்டு உங்களுக்கு நான் தானே வேணும், அவளை எதுவும் பண்ணாதீங்க, என் கூட சண்டை போடுங்கன்னு சொல்ல ஐராவும் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆகிட்டு நீ என்ன இன்டீசென்ட்டாக இருக்க, உன் உடம்புல துணியே இல்லையன்னு சொல்ல ஒக்கரனும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இப்போ என் துணியை விட உன் உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான். அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் அந்த உருவமும் துணி இல்லையா நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்ல அங்கே இருக்க ஒரு ஏலியனும் அவன் வந்துட்டான், இவன் தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தன்னோட சைக்கோகுனிட்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ணி ரெண்டு பேரையும் பார்த்து அந்த இடத்துல லாக் பண்ண ஐரா பார்த்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக ட்ரை பண்ணுறேன், ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியலன்னு கத்துறா. அந்தந்த ஏலியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோகுனிட்ஸ் பவர், இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜோன் மாதிரி செயல்படும், இதுக்குள்ள உங்களால் ஏஞ்சி நிற்க கூட முடியாது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த பாக்ஸிங் மாஸ்டருக்கோ ஹீரோ மேலே என்ன வெறுப்புனே தெரியல வேகமாக ஓடி வந்து ஒக்கரனோட தலையில பார்த்தீங்கன்னா பலமான பஞ்சஸை கொடுக்க ஐராவும் போது நிறுத்தி இதுக்கு மேலே அடிச்சுன்னா அவன் கண்டிப்பாக செத்து போயிடுவான்னு கத்த அந்த பாக்ஸிங் மான்ஸ்டர் அதெல்லாம் காதலே வாங்காம பலமான ஒரு பஞ்சு ஒன்று கொடுக்க வர ஒக்கரன் அந்த பஞ்சையே தடுத்து பட்டுன்னு அந்த பாக்ஸிங் மான்ஸ்டரையே தூக்கி அடிக்கிறான். ஒக்கரன் தூக்கி அடிச்சு அடியில் அந்த பாக்ஸிங் மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மட்டை ஆயிடுச்சு. இதை பார்த்த ஏலியன்ஸ் எல்லாம் இவன் எப்படி நம்மளோட சைக்கோகுனிட்ஸ் பவர்ஸே தாண்டி வந்தான், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் இவங்கள மாதிரி சாதாரண மனுஷங்களால பண்ணவே முடியாது, எப்படி சாத்தியம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு நிற்க உடனே அங்கே இருக்கிற ஏலியன் இவன் இதை பண்ணலை, யாரோ என்னுடைய சைக்கோகுனிட்ஸ் பவர்ஸை ரிப்பல் பண்ணி விட்டுருக்காங்க, அது யாருன்னு எனக்கு தெரியும், அந்த முகத்தை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்ல தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோமோ வந்து ஒக்கரோம் நீ ஒரு முட்டாளிங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, அதுவும் ட்ரெஸ் இல்லாமன்னு கேட்க அந்த ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வேற வந்துட்டாளா போச்சு போன்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ன்றது முடியுது.